கடுமையான சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை வரப்போகுது, எங்கெல்லாம் நமக்கு மழை குறைவாக இருக்கு என்பது தகவல் குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே ஒண்ணே ஒன்று பண்ணுங்க, மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த தேதிகளில் கனமழை வரும் என்று ஏற்கனவே கடந்த சில நாட்களாக உங்களுக்கு அறிவிப்புகளில் நம்ம கொடுத்திருந்தோம். அதே போலவே நமக்கு மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கிறது. ஆகவே இனி வரப்போகிற நாட்களிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெளுத்து வாங்கும். பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை குறிப்பாக சில மாவட்டங்களில் சற்று குறைவதற்கான வாய்ப்பையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே மாவட்ட வாரியாக எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேற்றைய தினங்கள் பாருங்க, நிறைய பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருந்தது. கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்கள் 18லிருந்து 20 மாவட்டங்கள் வரைக்குமே கூட நேற்றைய தினங்களிலும் மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவானது. வரப்போகிற நாட்களிலும் தொடர் மழை காத்திருக்கு. ஏன்னா மே 10 அல்லது 11 தேதிகள் வரைக்குமே கூட நமக்கு மழை வாய்ப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த லைக் பட்டனை மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் அறிவித்தபடி தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்களிலும் இந்த கனமழையானது தீவிரமடையும். தென் மாவட்டங்கள், அதிலும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும். சில மாவட்டங்களில் 4 மணி முதல் 6 மணி வரைக்கும் மழை வாய்ப்பாக இருக்கும். சில மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் இரவு நேர மழை பொழிவு தான் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மாலை நேரங்களிலும், உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் இந்த மழை பொழிவானது தொடர்ந்து பதிவாகும். ஆகவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயம் தீவிரமடையும். ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய பெய்த மழையின் காரணமாக வாழை மரங்கள் எல்லாம் காற்றுல பறந்துருக்கு. அந்த அளவுக்கு சூறாவளி காற்று திண்டுக்கல் மாவட்டங்கள்ல வீசி இருக்கு. அதே மாதிரி மதுரையில சில பகுதிகளில் கனமழையும் பதிவாகி இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டங்கள், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில இப்போ வருகிற நாட்களிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் அதிகரிக்க போகுது. ஒருவேளை ராமநாதபுரம், சிவகங்கை பகுதிகளில் மழை சரியாக பதிவாகலைன்னா இனி வருகிற நாட்கள்ல உங்களுக்கு மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். ஆகவே திண்டுக்கல் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் ஒரு கனமழையானது தொடர்ந்து தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் அநேக இடங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக தீவிரமடையும். தென் மாவட்டத்தில் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் 80 முதல் 90% வரைக்கும் மழை பொழிவு அதிகரிக்கும். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் பலத்த மழை பதிவாயிருக்கு. கோயம்புத்தூர்லையுமே கூட நிறைய இடங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எங்கெல்லாம் நேற்றைய தினங்கள்ல மழை பதிவாச்சு அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்ல போறோம். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்துச்சு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நேற்றைக்கே கேட்டிருந்தீங்க. அதனால எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவலை இந்த வானிலை அறிக்கை முடியும் போது நம்ம சொல்லியிருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற இடங்களிலும் காற்றுடன் கூடிய கனமழை உறுதியாக இருக்கு. சில நேரங்களில் இரவு நேரங்கள் கூட நமக்கு மழை வரலாம். இரவு மற்றும் நள்ளிரவிலுமே கூட நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். எல்லா நாட்களுமே மாலை நேரங்களிலே நமக்கு மழை தொடங்கணும் அப்படிங்கிறது இல்லை. சில நாட்கள்ல நமக்கு இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேர மழை வாய்ப்புகள் கூட வருகிற நாட்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஆகவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் எப்படி ப்ரோ மழை ஏதாவது தீவிரமாகுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில நேற்றைக்கே மழை தொடங்கியாச்சுங்க. அதனால இன்னும் சில இடங்கள்ல மழை வராத பகுதிகளுக்கு வருகிற நாட்களிலும் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. 3 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உள் மாவட்டத்தில் நிறைய இடத்துல மழை பதிவாயிருக்கு. எல்லாம் நள்ளிரவு நேரங்களில் மழை தீவிரமாக இருக்குது. வேலூர் போன்ற பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் இரவு நள்ளிரவில் தான் இங்கெல்லாம் மழையே வந்திருக்கு. மாலை நேரங்களில் எங்கேயும் நமக்கு நேற்றைய தினங்களில் மழை வரல. உள் மாவட்டத்தில் எல்லாம் இரவு நள்ளிரவு நேரங்களில் நல்ல ஒரு கனமழை தீவிரம் அதிகரித்ததை நம்ம பார்த்தோம். ஆகவே இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் நம்ம ஊர் பேர் சொல்ல நேரம் இல்லை. ஆனால் மாவட்டம் முழுவதும் எல்லா பகுதிகளிலும் இனி வரப்போகிற நாட்களில் ஒரு மழை காலம்தான். இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு ஒரு மழை பொழிவுகள், இனிமேல் வெப்பசலன இடி மழையானது
தொடர்ந்து தீவிரமாக ஆரம்பிச்சிடும். ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் இன்று முதல் அநேக இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். திருவண்ணாமலையில் இன்னும் மழை சரிவர பெய்யாத இடங்கள், அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் ஓரளவு நமக்கு மழை பதிவாயிருக்கு. இருந்தாலும் இன்னும் தீவிரமான மழை பொழிவுகள் வரும் நாட்களில் காத்திருக்கு. சேலத்தில் சில இடங்களில் கனமழை பதிவாயிருக்கு, சில இடத்துல லேசான மற்றும் மிதமான மழை மட்டும் பதிவானது. சேலம்லாம் இன்னும் நமக்கு மழை தீவிரமாகும். சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், ஈரோடுலாம் வந்து நேற்றைய தினங்களிலும் கணிசமாக எப்படி மழை வாய்ப்புகள் அதிகரித்ததோ அதுபோல இன்றைக்கும் நாளைக்குமே கூட தொடர்ந்து மழை பொழிவுகள் உள் மாவட்டங்களில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த சேலம் மாவட்டங்கள் மற்றும் திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல் போன்ற இடங்களிலும் மழையானது வெளுத்து வாங்கும் நிறைய இடங்கள்ல. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா பதிவாச்சு இந்த பகுதிகள்லாம். அதனால தொடர்ந்து நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். எதனால இந்த மழையினுடைய தீவிரம் தமிழகத்தில் அதிகரிக்கிறது? உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில் நல்ல மழை கிடைச்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு மட்டும் மழையே பெய்யலையே ப்ரோ. இந்த சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகள் மழை மிக குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதிகளில் மழை சற்று தாமதமாகியிருக்கு. குறிப்பாக சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை சற்று தாமதமாகும். மே 4, 5, 6 போன்ற தேதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். இன்றைக்கு நாளைக்கு வந்து பகுதியான மழை வாய்ப்பாக இருக்கும். கடலோர மாவட்டத்தில் அதுக்காக மழையே பெய்யாமலாம் போயிடாது. பகுதியான மழை பொழிவு கோடை மழை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக நமக்கு மழை முன்னேறும். இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நமக்கு மழை தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான். ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் அடுத்தடுத்து வருகிற நாட்களில் இரவு நேர மழை வாய்ப்புகள் அதிகம். மாலை நேரங்களை விட இரவு நேர மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இந்த கடலோர பகுதிகளில் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்குமே கூட இரவு நேரங்களில் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி என பல்வேறு பகுதிகளில் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலும் அதாவது 70% மழை கிடையாது. டெல்டா பகுதியில் 30% மட்டும்தான் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு. அதுவும் பகுதியாக சில இடங்கள்ல மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். இதுவே வங்கக்கடல்ல ஏதாவது ஒரு தாழ்வு பகுதி உருவாகி டெல்டாவை நோக்கி நகர்ந்தால் 100% எல்லா பகுதிகளுக்கும் மழை வந்திருக்கும். ஆனால் இது வந்து ஒரு கோடை மழைங்கிறதுனால பகுதியாக மட்டும் நமக்கு டெல்டா மாவட்டங்களில் பதிவாயிட்டு போகுது. 70% வெயிலாகவும் 30% மட்டும் ஏதேனும் ஒரு சில இடங்கள் புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை வரலாம். திருச்சியில் கொஞ்சம் மழை வாய்ப்பு இருக்கு. புதுக்கோட்டையில் ஆங்காங்கே மழை பொழிவுகள் உறுதியாக ஏற்படும். தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூரில் பகுதியான ஒரு மிதமான மழையாக எதிர்பாருங்க. நாகை, மயிலாடுதுறையெல்லாம் வந்து வானம் மேகமூட்டமும் பகலில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். திருவாரூர் மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில சமயங்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும். அப்போ வட தமிழக கடலோர பகுதி டெல்டாவெல்லாம் பெரும்பாலும் வெயிலாகவே அதிகம் காணப்படக்கூடும். உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தொடர் கனமழையானது வருகிற நாட்களில் எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் மே 10ஆம் தேதி வரைக்கும் விட்டு பரவலாக மழை தொடர்ந்து நீடிக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு திருநெல்வேலி மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவும், திண்டுக்கல் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு. நல்ல காற்றுடன் கூடிய கனமழை தாங்க பதிவாகியிருக்கு. ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நிறைய இடங்கள்ல இந்த ஈரோடு பகுதிகளெல்லாம் வந்து 4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தேனி மாவட்டம் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, ராணிப்பேட்டை மாவட்டம் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவாகவும், திருப்பூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவாகவும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. மேட்டுப்பாளையம், காரமடைலாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் கோயம்புத்தூர்ல மழை வரும்னு. அதே மாதிரி நல்ல ஒரு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது பதிவாகியிருக்கு கோயம்புத்தூர்ல. அடுத்து கரூர் மாவட்டம் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, கிருஷ்ணகிரியில 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, திருவண்ணாமலையில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவாக பதிவாகி இருக்கிறது. இனி வருகிற நாட்களிலும் இன்னும் நமக்கு மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் பரவலாக கனமழையானது தீவிரமடையும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தென்மேற்கு பருவமழை சற்று முன்கூட்டியே தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை மே 2வது வாரத்தில் குறிப்பாக அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்.
அதைத் தொடர்ந்து அந்தமான் பகுதிகளிலும் சீக்கிரம் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். கேரளா மற்றும் தமிழகத்தில் மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. வருகிற நாட்கள் 10 நாட்களுமே நமக்கு மழை பொழிவுகள் மாலை இரவு நேரங்களில் தீவிரமடைய போது எதிர்கொள்றதுக்கு தயாரா இருங்க. கடலோர டெல்டாவில் மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கும். மற்றபடி உள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியான அனைத்து பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம்.